தள்ளுபடி, அத்தனை பேரும் அள்ளும்படி. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். சரக்கு கப்பல்கள் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும், ஈரானுக்கு இந்திய அரசு வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருப்பது அன்பு சாம்ராஜ்யம், இதை யாராலும் ஒருபோதும் அசைக்க முடியாது என அமைச்சர் அருண்ராஜ் உரை. திமுக அதிமுக கூட்டணி என்பது கட்டுக்கதை, தீய சக்தி திமுக என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதி. உள்ளாட்சி தேர்தலில் இடதுசாரி கட்சிகளால் தனித்து நிற்க முடியும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் பேட்டி. மாலி நாட்டில் பயங்கரவாதிகளுக்கும் இராணுவத்திற்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் இராணுவ வீரர்கள் 30 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். சரக்கு கப்பல்கள் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று ஈரானுக்கு இந்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. ஈரான் அமெரிக்கா மோதலால் மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்துள்ளது. இந்த மோதலை தொடர்ந்து ஹர்முஸ் ஜலசந்தியை மூடுவதற்கான ஈரான் அறிவித்துள்ளது. மேலும் ஹர்முஸ் ஜலசந்தியை கடக்கும் சரக்கு கச்சா எண்ணெய் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. அந்த வகையில் ஹர்முஸ் ஜலசந்தியில் ஓமன் அருகே சென்று கொண்டிருந்த 2 சரக்கு கப்பல்கள் மீது ஈரான் நேற்று தாக்குதல் நடத்தியது. ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு சொந்தமான இந்த 2 கப்பல்கள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் கப்பலில் பயணித்த இந்திய மாலுமி உயிரிழந்தார். மேலும் 10 இந்திய மாலுமிகள் படுகாயமடைந்தனர். இந்த நிலையில் சரக்கு கப்பல்கள் மீதான ஈரானின் தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. மேலும் சரக்கு கப்பல்கள் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என ஈரானுக்கு இந்தியா வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருப்பது அன்பு சாம்ராஜ்யம், இதை யாராலும் ஒருபோதும் அசைக்க முடியாது என்று அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்தார். சென்னை மாநில கல்லூரியில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் பங்கேற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் அருண்ராஜ் உரையாற்றினார். அப்போது மக்களின் இதயங்களில் அமர்ந்து துயர் துடைப்பவராக முதலமைச்சர் ஜோசப் விஜய் விளங்குகிறார் என்றும், தனது ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு உத்தரவிலும் மனித நேயமும் இந்த மண் மீதும் மக்கள் மீதும் உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்ட ஒரு உன்னத தலைவர்தான் நமது முதலமைச்சர் ஜோசப் விஜய் என்றும் நான் பெருமையோடு சொல்வேன். தற்போது தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருப்பது அன்பு சாம்ராஜ்யம், இதை யாராலும் ஒருபோதும் அசைக்க முடியாது என்று தெரிவித்தார். மேலும் மருத்துவம் ஒரு புனிதமான சேவை, அது வெறும் அறிவியல் மட்டுமல்ல, கலையும் சேர்ந்ததுதான் மருத்துவம் எனவும், மருத்துவர்களாகிய நீங்கள் ஏழை எளிய மக்களிடம் காட்டும் பரிவும் கனிவான பேச்சும் அன்பான வார்த்தைகளும் தான் இந்த அரசின் மீதான அவர்களின் நம்பிக்கையை காப்பாற்றும் என்றும் அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்தார். திமுக அதிமுக கூட்டணி என்பது கட்டுக்கதை, முதலமைச்சர் பதவியின் தகுதி அறிந்து ஜோசப் விஜய் பேச வேண்டும் என்றும், தீய சக்தி திமுக என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். ஓமலூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களின் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கும் கட்சி அதிமுக என்றும், காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு அதிமுக நல்ல தீர்ப்பை பெற்றது. ஆண்டுக்கு 177.24 TMC தண்ணீரை கர்நாடகா திறக்க வேண்டும் என்ற உத்தரவை பெற்றோம். அதற்கு இப்போது குந்தகம் ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மேலும் 15 ஆண்டுகளுக்கு இந்த தீர்ப்பு தொடரும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இந்த நிலையில் தாவேக அரசு புது நடுவர் குழுவை அமைக்க தீர்மானம் போட்டுள்ளது என்றும், உச்சநீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பு வழங்கியுள்ள நிலையில் இந்த நடுவர் மன்றம் தேவையில்லாதது குழப்பத்தை ஏற்படுத்தும் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மேலும் அதிமுக திமுக கூட்டு களவாணி என முதலமைச்சர் ஜோசப் விஜய் கூறியுள்ளார். அவர் வகிக்கும் பொறுப்பிற்கு இது சரியானதா என்பதை யோசிக்க வேண்டும் என்று. அதிமுக கூட்டு களவாணி இல்லை, ஜோசப் விஜய் தான் களவாணி. அதிமுக சார்பில் இரட்டை இலை சின்னத்தில் வென்றவர்களை ராஜினாமா செய்ய வைத்து அவர்களை தங்களது கட்சிக்கு இழுத்ததுதான் களவாணித்தனம் என்று தமிழ்நாடு வரலாற்றில் இதுவரை இதுபோன்று நடந்ததில்லை என்றும், கூட்டணி கட்சி தலைவர்களை அனுசரிக்கும் வரையில் தாவேக ஆட்சி நிலைத்திருக்கும். தேர்தலுக்கு முன் ஒரு பேச்சு, தேர்தலுக்கு பின் ஒரு பேச்சு. திமுக அதிமுக கூட்டணி என்பது கட்டுக்கதை, தீய சக்தி திமுக என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மேலும் தாவேகாவிற்கு சென்றால் அமைச்சர் பதவி கிடைக்கும் என நினைத்தார்கள். ஜோசப் விஜய் பெரிய அல்வா கிண்டி கொடுத்து விட்டார். காங்கிரசின் நிலைமை பரிதாபமானது. இன்னும் கொஞ்ச நாட்களில்
விஜயின் மேக்கப் மேனிற்கு அரசு பதவி கொடுக்கப்படும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதோடு அண்மையில் 10ஆம் தேதி கரூருக்கு தமிழக வெற்றி கட்சியுடைய தலைவரும் தமிழகத்துடைய முதலமைச்சருமான திரு விஜய் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திமுகவும் கூட்டு களவாடிகள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். எவ்வளவு பெரிய வார்த்தை! அவர் வகிக்கின்ற பொறுப்புக்கு அது சரியா? சிந்திக்க வேண்டும். அவர் ஒரு முதலமைச்சராக இருக்கின்றார். எந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்று யோசித்து பயன்படுத்த வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டு களவாளி அல்ல. தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள்தான் களவாளி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்டு இரட்டை சின்னத்திலே அவர்கள் உள்ளாட்சி தேர்தலில் இடதுசாரி கட்சிகளால் தனித்து நிற்க முடியும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிடுவதா, கூட்டணி அமைத்து போட்டியிடுவதா என்பது பற்றி அப்போதுள்ள அரசியல் சூழ்நிலையை பொறுத்து முடிவு செய்வோம் என்று இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் நாடு முழுவதும் கட்சி கூட்டமைப்பு உள்ளது என்றும் இடதுசாரிகள் ஒருங்கிணைப்பதுடன் செயல்படும் தமிழர்கள் நலன் உழைக்கும் மக்கள் நலனுக்காக ஜனநாயக சக்தியோடு இணைந்து போராடுவோம். எந்த முடிவு எடுத்தாலும் இடதுசாரிகள் ஒருங்கிணைப்பு குழு இணைந்துதான் முடிவு செய்யும் என்றும், எனவே இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சிகள் தனித்து நிற்க முடியும் என்றும், ஆளுங்கட்சி அல்லது எதிர்க்கட்சி குதிரை பேரத்தில் சம்பந்தப்பட்டு இருந்தாலும் குதிரை பேரத்தை இடதுசாரி கட்சிகள் ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்தார். மேற்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள மாலி நாட்டில் பயங்கரவாதிகளுக்கும் இராணுவத்திற்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் இராணுவ வீரர்கள் 30 பேர் உயிரிழந்தனர். 50க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் படுகாயமடைந்தனர். மாலியில் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் இராணுவ ஆட்சி நடைபெற்று வருகிறது. அந்நாட்டின் அதிபராக இராணுவ ஜெனரல் அசிமி கொமிடா செயல்பட்டு வருகிறார். இதனிடையே மாலி அரசிற்கும் ரஷ்யா ஆதரவு அளித்து வருகிறது. அதேவேளை இராணுவத்திற்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே அவ்வப்போது மோதல் நடைபெற்று வருகிறது. அதன்படி கடந்த ஏப்ரல் மாதம் தலைநகர் பமாகோ உள்பட பல்வேறு நகரங்கள் மீது அல்கொய்தா உள்ளிட்ட பயங்கரவாதிகளுடன் சேர்ந்து கிளர்ச்சியாளர்கள் திடீர் தாக்குதல் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து கடந்த 4ஆம் தேதி வடக்கு நகரங்களான அக்லிகல், அனிபிஸ், கொவா, ஹனிரொபா உள்ளிட்ட நகரங்கள் மீது பயங்கரவாதிகள் தாக்குதலை தீவிரப்படுத்தினர். இந்த நிலையில் மாலியின் வடக்கு நகரமான அனிபிஸை பயங்கரவாதிகளின் கட்டுப்பாட்டில் இருந்து இராணுவ வீரர்கள் மீட்கும் நடவடிக்கையின் போது பயங்கரவாதிகளுக்கும் இராணுவத்திற்கும் இடையே கடுமையான மோதல் ஏற்பட்டது. பயங்கரவாதிகளுடனான இந்த மோதலில் இராணுவ வீரர்கள் 30 பேர் உயிரிழந்தனர். மேலும் 50க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் படுகாயமடைந்தனர். திமுக அதிமுக கூட்டணிக்கு ஒருங்கிணைப்பாளர்கள் போல முன்னாள் அமைச்சர்கள் ராஜேந்திர பாலாஜி, அனிதா ராதாகிருஷ்ணன் பேசி வருகிறார்கள் என்றும், ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி சேர்ந்து எந்த முயற்சி எடுத்தாலும் ஒன்றும் அசையப் போவதில்லை என்றும் மின்வாரிய அலுவலகத்தில் மின்சாரத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் தெரிவித்தார். சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் மின்சாரத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது எண்ணூர் அனல் மின் நிலையம் அருகில் உள்ள மீனவர்களுடன் பேச்சுவார்த்தை மேற்கொண்டுள்ளோம் எனவும், எண்ணூர் வடசென்னை அனல் மின் நிலையத்தால் அப்பகுதி மீனவர்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், உப்பூர் அனல் மின் நிலையத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வர அரசு சார்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், சென்னை மாநகரில் கேபிள் கட் காரணமாக மின்தடை ஏற்படுகிறது என்றும் அமைச்சர் CTR நிர்மல்குமார் தெரிவித்தார். மேலும் திமுக அதிமுக கூட்டணிக்கு ஒருங்கிணைப்பாளர்கள் போன்று முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக ராஜேந்திர பாலாஜி, திமுக அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் பேசி வருகின்றனர் என்றும், ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி சேர்ந்து எந்த முயற்சி எடுத்தாலும் ஒன்றும் அசையப் போவதில்லை என்றும் மின்சாரத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் தெரிவித்தார். செய்யாறு அடுத்த புளிரம்பாக்கத்தில் அமைந்துள்ள தமிழ்நாடு அரசு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் அதிநவீன அரிசி ஆலையில் செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் முக்கூர் என் சுப்பிரமணியன் திடீர் ஆய்வு செய்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த புளிரம்பாக்கத்தில் உள்ள அரசு நுகர்பொருள் அதிநவீன அரிசி ஆலையில் செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் முக்கூர் சுப்பிரமணியன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அதன் தொடர்ச்சியாக அரிசி ஆலையில் பணிபுரியும் மண்டல மேலாளர் நிர்மலா பிரியதர்ஷினி, உதவி பொறியாளர் சிவகுமார், இளநிலை உதவி பொறியாளர் பிரகாசம் ஆகியோரிடம் பல்வேறு கேள்விகளை முன்வைத்து பேசினார். அப்போது கடந்த 1970ஆம் ஆண்டில் அறிஞர் அண்ணா முதலமைச்சராக இருந்தபோது
கொண்டுவரப்பட்ட அரிசி ஆலையில் ஒரு நாளைக்கு 100 டன் அரிசி அரைக்கக்கூடிய மிகச்சிறந்த அரிசி ஆலையாக இருந்தது என்றும் தற்பொழுது 40 டன் அரிசி மட்டுமே அரைக்கப்படுகிறது என்றும் விவசாயிகள் வருவது குறைந்துள்ளதற்கு என்ன காரணம் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் முக்கூர் சுப்பிரமணியன் கேள்வி எழுப்பினார். அப்போது ஆட்கள் பற்றாக்குறையே காரணம் என ஊழியர்கள் பதில் அளித்தனர். தொடர்ந்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர் முக்கூர் சுப்பிரமணியன், நெல் உற்பத்தியில் தஞ்சாவூருக்கு அடுத்தபடியாக செய்யாறு சிறந்து விளங்குகிறது என்றும் ஒரு நாளைக்கு 100 டன் அரிசி அரைப்பதற்கு தாங்கள் அனைவரும் முனைப்பு காட்ட வேண்டும் என்றும் ஊழியர்களுக்கு அறிவுறுத்தினார். நிகழ்ச்சியில் அதிமுக நகர செயலாளர் வெங்கடேசன், ஒன்றிய செயலாளர்கள் துரை, அரங்கநாதன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கூத்தாநல்லூரில் அமைச்சர் நிகழ்ச்சியில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கவில்லை என கண்ணீர் மல்க அழுது புலம்பிய மூதாட்டியை கண்டுகொள்ளாமலும் செவி சாய்க்காமலும் வருவாய்த்துறை அதிகாரிகள் அலட்சியப்படுத்திய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் 2 நாட்களாக திருவாரூரில் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருகிறார். இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டம் சேகரை கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் 50 ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர். இவர்கள் மின் இணைப்பு, குடிநீர் இணைப்பு பெறப்பட்டுள்ளதுடன் ரேஷன் கார்டு, ஆதார் கார்டுகளுடன் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் கோரிக்கை மனு அளித்தனர். அப்போது சேகரை கிராமத்தில் 87 பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் குடும்ப அட்டையை உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் வழங்கினார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மோகனசந்திரன், மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் எஸ். காமராஜ் உள்ளிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். அப்போது சம்பவ இடத்திற்கு வந்த சாந்தா என்கிற மூதாட்டி, எனக்கு யாருமே இல்லை என்றும் 20க்கும் மேற்பட்ட மனுக்கள் வழங்கியும் எனக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கவில்லை என கண்ணீர் மல்க அழுது புலம்பினார். மூதாட்டியை பார்த்த கூத்தாநல்லூர் வருவாய்த்துறை அதிகாரிகள் சிரித்துக்கொண்டே போமா அந்த பக்கம் என அமைச்சரிடம் பதில் அளித்தனர். மேலும் உனக்கு வேலை இல்லை என வேறு ஒரு அதிகாரியை பார்க்க சொல்லி கூத்தாநல்லூர் வருவாய்த்துறை அதிகாரிகள் மூதாட்டியின் அழுகையை அலட்சியப்படுத்தினர். கும்மிடிப்பூண்டி சிப்காட் வளாகத்தில் உள்ள ஜெயின் ரிசோர்ஸ் ரீசைக்கிளிங் என்ற தனியார் தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்ததில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த 9 பேர் ஆபத்தான நிலையில் கோட்டைக்கரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் வளாகத்தில் தனியாருக்கு சொந்தமான உலோக மெட்டல் உருக்கு தொழிற்சாலைகள் 3 கிளைகளாக செயல்பட்டு வருகிறது. பல வகையான உலோகப் பொருட்களை தரம் பிரித்து உருக்கி மொத்த விற்பனை செய்யும் இந்த தொழிற்சாலையில் இன்று அதிகாலை ஏற்பட்ட ராட்சத பாய்லர் வெடித்ததில் பீகாரை சேர்ந்த ரவிஞ்சன் என்பவர் உடல் உறுப்புகள் சிதறி பரிதாபமாக சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் பீகாரை சேர்ந்த பூசன்குமார், ஓம்குமார், ரஞ்சித் குமார் மற்றும் மத்திய பிரதேசத்தை சார்ந்த சிம்ரத் சிங் என 9 பேர் கும்மிடிப்பூண்டி கோட்டைக்கரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் உடலில் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பூசன்குமார் மட்டும் மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். கோவை மாவுத்தம்பதி அருகே காட்டு யானை தாக்கியதில் விவசாயி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. கோவை மாவுத்தம்பதி ஊராட்சிக்கு உட்பட்ட சின்னாம்பதி பழங்குடி கிராமத்திற்குள் காலை நேரத்தில் திடீரென ஒற்றை காட்டு யானை புகுந்தது. அப்போது புதுப்பதி கிராமத்தை சேர்ந்த விவசாயி நடராஜ் என்பவரை யானை தாக்கியதில் அவர் படுகாயமடைந்தார். அங்கிருந்தவர்கள் உடனடியாக வனத்துறை மற்றும் 108 ஆம்புலன்ஸிற்கு தகவல் அளித்தனர். ஆம்புலன்ஸ் வந்ததும் மருத்துவர்கள் சிகிச்சை துவங்கிய நிலையில் விவசாயி நடராஜ் உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். புவனகிரி அருகே பொதுமக்கள் மற்றும் தன்னார்வலர்கள் நிதி உதவியால் சீரமைக்கப்பட்ட அரசு உதவி பெறும் பள்ளியின் 75ஆம் ஆண்டு பவள விழா மற்றும் புதுப்பிக்கப்பட்ட கட்டிடத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அடுத்த கீரப்பாளையம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட வடஹரிராஜபுரம் அடுத்த திருப்பணி நத்தம் கிராமத்தில் 1950ஆம் ஆண்டில் துவங்கிய அரசு உதவி பெறும் பள்ளி கூரை கொட்டகையில் செயல்பட்டு வந்தது. இந்த நிலையில் பள்ளியின் தரத்தை உயர்த்தவும் பள்ளி நிர்வாகம் முடிவெடுத்த நிலையில் பொதுமக்கள் மற்றும் தன்னார்வலர்கள் நிதியளித்து உதவியதின் பேரில் பள்ளிக்கு கான்கிரீட் தளம் அமைத்து சீரமைக்கப்பட்டது. இதனையடுத்து பள்ளி துவங்கப்பட்டு 74ஆம் ஆண்டுகள் நிறைவடைந்தது. 75ஆம் ஆண்டு பவள விழா நடைபெற்றது. இந்த நிலையில் ஊர் பொதுமக்கள் மற்றும் பள்ளி நிர்வாகத்தினர் முன்னிலையில் சிறப்பு விருந்தினர் பள்ளி கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி வைத்து துவக்கி வைத்தார். கல்வியின் முக்கியத்துவம் அறிந்து பள்ளி கட்டிடத்திற்கு உதவிய எண்ணற்ற பொதுமக்கள், தன்னார்வலர்கள், தொண்டர்கள் உள்ளிட்ட பலருக்கும் பள்ளி நிர்வாகம் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் கெல்லிஸ் சாலையில் கூட்டுறவுத்துறை சார்பில் செயல்பட்டு வரும்
கற்பகம் கூட்டுறவு நியாய விலைக்கடையில் வழங்கப்பட்ட ரேஷன் அரிசியில் புழுக்கள் மற்றும் வண்டுகள் இருந்ததாக பெண் ஒருவர் புகார் தெரிவித்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த அனிதா என்பவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கற்பகம் கூட்டுறவு நியாய விலைக்கடைக்கு சென்று குடும்ப அட்டையின் மூலம் புழுங்கல் அரிசி மற்றும் பச்சரிசி ஆகியவற்றை வாங்கி கொண்டு வீட்டிற்கு எடுத்து சென்று 2 மூட்டைகளையும் பிரித்து பார்த்தபோது அரிசியில் ஏராளமான புழுக்கள் மற்றும் வண்டுகள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதனை அடுத்து சம்பந்தப்பட்ட நியாய விலைக்கடை ஊழியரை அனிதா தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்டபோது, அரசாங்கத்திலிருந்து இப்படித்தான் அரிசி வருகிறது, எங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று அலட்சியமாக பதிலளித்துவிட்டு தொலைபேசி அழைப்பை துண்டித்து பிளாக் லிஸ்டில் போட்டதாக அனிதா குற்றம் சாட்டினார். இதனிடையே மாவட்ட ஆட்சியர், துறை சார்ந்த அமைச்சர் ரேஷன் கடைகளில் ஆய்வு செய்து தரமான அரிசி வழங்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர். புதிய மோட்டார் வாகன சட்டத்தை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் புதிய மோட்டார் வாகன சட்டத்தை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி CITU சார்பில் இளங்கோ தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தை ராஜேந்திரன் துவக்கி வைத்தார். ஆர்ப்பாட்டத்தில் திரளான சாலை போக்குவரத்து தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் பெட்ரோல், டீசல், கேஸ் விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும், மின்சார பேருந்து மற்றும் அரசு போக்குவரத்தை தனியார் மயமாக்குவதை கைவிட வேண்டும், 13 ஆண்டு காலமாக உயர்த்தப்படாமல் உள்ள ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை உயர்த்திட வேண்டும், நீதிமன்ற தீர்ப்பை அமலாக்க வேண்டும், ஆன்லைன் அபராதத்தை கைவிட வேண்டும், ஆட்டோ சரக்கு வாகனம், மினி லாரி வாகனங்களை நிறுத்துவதற்கு இடம் ஒதுக்கிட வேண்டும், வட்டார போக்குவரத்து அலுவலக அநியாய கட்டண உயர்வை குறைத்திட வேண்டும், நல வாரிய உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும், மோட்டார் வாகன தொழிலாளர்கள் இறப்பிற்கு கட்டுமான நல வாரியத்தை போன்று 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை சாலை போக்குவரத்து தொழிலாளர்கள் வலியுறுத்தினர். குன்றத்தூர் அடுத்த திருமுடிவாக்கத்தில் மது போதையில் வாலிபரை காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்று கட்டையால் அடித்து கொலை செய்த 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை அடுத்த குன்றத்தூர் அருகே புது வட்டாரம் பகுதியை சேர்ந்த பெயிண்டர் நீலகண்டன் என்பவரை நேற்றிரவு குன்றத்தூர் பைபாஸ் பகுதிக்கு ஒரு கும்பலை சேர்ந்தவர்கள் ஆளில்லா காட்டு பகுதிக்கு 2 சக்கர வாகனத்தில் அழைத்து சென்று உடல் முழுவதும் கட்டையால் தாக்கிவிட்டு மாதா கல்லூரி அருகே 2 சக்கர வாகனத்தில் நீலகண்டனை இறக்கிவிட்டு சென்றனர். இதனை பார்த்த உறவினர் ஒருவர் நீலகண்டனை அருகே இருந்த மருத்துவமனைக்கு தூக்கி சென்றார். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதனை அடுத்து திருமுடிவாக்கம் காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நீலகண்டனை கட்டையால் அடித்து கொலை செய்த சஞ்சய், குகன், தங்கராஜ் மற்றும் கார்த்திக் உள்பட 4 பேரை கைது செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் சஞ்சயின் தங்கச்சியுடன் நீலகண்டன் பேச்சுவார்த்தையில் இருந்ததாகவும் அதனை கண்டித்தும் அவர் கேட்காததால் தாக்குதல் நடத்தியதில் நீலகண்டன் உயிரிழந்தார் என்பது தெரிய வந்தது. மேலும் இதனை கொலை வழக்காக பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். உயிரிழந்த நீலகண்டன் மீது போக்சோ வழக்கு ஒன்று நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. பள்ளி அளவிலேயே மாணவர்களின் திறமைகளை கண்டறிந்து ஊக்குவிப்பதன் மூலம் மாநில மற்றும் தேசிய அளவிலான வீரர்களை உருவாக்க முடியும் என்று மதுக்கரையில் நடைபெற்ற சதுரங்க போட்டி துவக்க விழாவில் மாவட்ட உயர்கல்வி ஆய்வாளர் குமரேசன் தெரிவித்தார். கோவை மாவட்ட அளவிலான குறுமைய விளையாட்டுப் போட்டிகளின் ஒரு பகுதியாக பொள்ளாச்சி மதுக்கரை குறுமையத்திற்கு உட்பட்ட கலைவாணி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கான சதுரங்க போட்டி நடைபெற்றது. போட்டியை மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் குமரேசன் தொடங்கி வைத்து பேசினார். அப்போது பள்ளி அளவிலேயே மாணவர்களின் திறமைகளை கண்டறிந்து ஊக்குவிப்பதன் மூலம் மாநில மற்றும் தேசிய அளவிலான வீரர்களை உருவாக்க முடியும் என தெரிவித்தார். சதுரங்க போட்டியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த ஏராளமான மாணவ மாணவிகள் பல்வேறு வயது பிரிவுகளில் ஆர்வமுடன் பங்கேற்று தங்களது சதுரங்க திறமையை வெளிப்படுத்தினர். போட்டியின் துவக்க விழாவில் பள்ளியின் தாளாளர் நித்யா ராஜ்குமார், பள்ளி முதல்வர் மீனாட்சி, உடற்கல்வி ஆசிரியர்கள் இமானுவேல், நாகமாணிக்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் வெற்றி பெறும் மாணவர்கள் அடுத்த கட்டமாக மாவட்டம் மற்றும் மாநில அளவிலான போட்டிகளில் பங்கேற்க தகுதி பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. எண்ணூரில் முன்விரோதம் காரணமாக 2 சக்கர வாகனத்தை எரித்ததுடன் வீட்டை சூறையாடிவிட்டு கணவன் மனைவியை தாக்கிய கும்பலில் 5 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை எண்ணூர் சுனாமி குடியிருப்பில் சிவா என்பவர் தனது மனைவி மோனிஷாவுடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் அதே பகுதியை சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டியோ என்கிற 2 சக்கர வாகனத்தை தீ வைத்து கொளுத்திவிட்டு வீட்டில் உள்ள பொருட்களை சூறையாடிவிட்டு சிவா மற்றும் அவரது மனைவி மோனிஷாவை தாக்கிவிட்டு தப்பித்து சென்றனர்.
படுகாயமடைந்த இருவரையும் அக்கம் பக்கத்தினர் மீட்டு அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இந்த நிலையில் இந்த சம்பவத்திற்கு முன்னதாக பிரியன் என்ற இளைஞரின் கை உடைத்த சம்பவத்திலும் சிவா மோனிஷா தம்பதியரை தாக்கிய சம்பவத்திலும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என 50க்கும் மேற்பட்டோர் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்தனர். மற்றொரு பிரிவினர் எர்ணாவூர் மேம்பாலம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது தாக்குதலில் ஈடுபட்ட கும்பலை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். இது குறித்து தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த எண்ணூர் காவல்துறையினர் மற்றும் திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். இதனையடுத்து அனைவரின் கலைந்து சென்றனர். இதனிடையே முன்விரோதம் காரணமாக தாக்குதலில் ஈடுபட்ட சுரேஷ், பெரியமலை, கலை, கார்த்திக், சரவணன் ஆகிய 5 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். தெற்கத்தி மக்களின் வாழ்க்கையையும் நெறிகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எழுத்தாளர் பூமணியின் எழுத்துக்களை வாசிக்காமல் அது முழுமை அடையாது என்று மறைந்த எழுத்தாளர் பூமணி உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின்னர் இயக்குனர் மாரி செல்வராஜ் தெரிவித்தார். சாகித்ய அகாடமி விருது பெற்ற கரிசல் இலக்கிய எழுத்தாளர் பூமணி நேற்று முன்தினம் சென்னையில் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். அவரது உடல் நேற்று தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பாரதி நகர் மேட்டு தெருவில் உள்ள அவரது வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. தமிழ் எழுத்தாளர்கள், கவிஞர்கள், அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அதன்படி பூமணி உடலுக்கு திரைப்பட இயக்குனர் மாரி செல்வராஜ் அஞ்சலி செலுத்தினார். மேலும் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழ் சமூகத்தின் மூத்த படைப்பாளி எழுத்தாளர் பூமணி மறைவு ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கும் எழுத்து உலகத்திற்கும் மட்டுமல்ல, அறத்தை விரும்பக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கே பேர் இழப்பு என்றும், தெற்கத்தி மக்களின் வாழ்க்கையையும் நெறிகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எழுத்தாளர் பூமணியின் எழுத்துக்களை வாசிக்காமல் அது முழுமை அடையாது என்றும் திரைப்பட இயக்குனர் மாரி செல்வராஜ் தெரிவித்தார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வேதாரண்யம் அடுத்த தகட்டூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த தகட்டூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் சிவகுரு பாண்டியன், ஒன்றிய செயலாளர் பாலகுரு ஆகியோர் தலைமையில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போட்டோ எடுக்கும் திட்டத்தை கைவிட்டு பழைய நடைமுறையான ஜியோடெக் முறையை அமல்படுத்த வேண்டும், அனைத்து ஊராட்சிகளிலும் 100 நாள் வேலையை உடனே தொடங்கிட வேண்டும், அடையாள அட்டை வைத்திருக்கும் அனைத்து மக்களுக்கும் தடையின்றி வேலை வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முருகானந்தம், செங்குட்டுவன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதேபோன்று மருதூர், தானிக்கோட்டகம், கரியாப்பட்டினம் உள்ளிட்ட இடங்களில் போராட்டம் நடைபெற்றது. திருத்தணி அருகே தனது சிறிய வயது மகளை தோள் மீது அமர வைத்துக்கொண்டு 1 கிலோமீட்டர் தூரம் சைக்கிளில் பயணம் செய்து குடித்தண்ணீர் எடுத்து வரும் இளைஞரின் சாகச செயல் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தாலுகா முத்துக்கொண்டாபுரம் பகுதியைச் சேர்ந்த வாலிபர் ஒருவர் தனது கிராமத்தில் குடித்தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டதின் காரணமாக அருகில் உள்ள நிஜாம்பட்டு என்ற கிராமத்திலிருந்து தண்ணீர் எடுத்துக்கொண்டு வருகிறார். மேலும் கொண்டாபுரம் பகுதிக்கு சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் சைக்கிள் பின்னாடி தண்ணீர் குடத்தை வைத்து கொண்டும் தனது தோளில் தனது மகளை அமர வைத்து கொண்டும் வாலிபர் தண்ணீர் எடுத்து வருகிறார். தண்ணீர் குடத்தை வைத்துக்கொண்டு தந்தை சைக்கிள் ஓட்ட அவரின் தோளில் மகள் அமர்ந்தபடி செல்லும் காட்சி சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. வேதாரண்யம் அடுத்த கொச்சுக்குந்தையில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் திருக்கோவில் தீமிதி உற்சவம் நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த ஆயக்காரன்புலம் கொச்சுக்குந்தையில் அமைந்துள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. முன்னதாக கடந்த 3ஆம் தேதி திருக்கல்யாண வைபவம் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து கோவிலின் முன்பு கருவேல மர கட்டைகளால் தீ மூட்டி தீக்குண்டம் அமைக்கப்பட்டது. அதன் பின்னர் விரதமிருந்த பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தீமிதி விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு திரௌபதி அம்மனை வழிபட்டனர். விழாவில் காவல்துறையினர் மற்றும் வாய்மேடு தீயணைப்பு வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கோவையில் KNG புதூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நேத்ர தசபுஜ வக்ர காளியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத தீமிதி திருவிழா ஆகஸ்ட் 7 முதல் 12ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. கோவை தடாகம் சாலையில் KNG புதூர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நேத்ர தசபுஜ வக்ரகாளியம்மன் திருக்கோவிலில் உலக நலன் வேண்டி ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் தீமிதி திருவிழா நடைபெற்று வருவது வழக்கம். அதன்படி 15வது ஆண்டின் தீமிதி திருவிழா நடைபெற உள்ளது. இந்த நிலையில் கோவில் நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி ஞானசேகர சிவாச்சாரியார் தலைமையில் ஆகஸ்ட் 7ஆம் தேதி தொடங்கி 12ஆம் தேதி வரை 6 நாட்கள் பல்வேறு சிறப்பு ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. விழாவையொட்டி கணபதி ஹோமம்,
திருக்கல்யாண வைபவம், கரகம் எடுத்தல், பால்குட ஊர்வலம், மகா அபிஷேகம், மஞ்சள் நீராட்டு உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாட்டு நிகழ்ச்சிகள் தினமும் நடைபெற உள்ளன. திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளாக தீக்குண்டம் இறங்குதல், பூபோடு எடுத்தல், முளைப்பாரி எடுத்தல், பால்குடம் எடுத்தல், குத்துவிளக்கு பூஜை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. இதில் பங்கேற்க விரும்பும் பக்தர்கள் முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். சரக்கு கப்பல்கள் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும். ஈரானுக்கு இந்திய அரசு வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருப்பது அன்பு சாம்ராஜ்யம். இதை யாராலும் ஒருபோதும் அசைக்க முடியாது என அமைச்சர் அருண்ராஜ் உரை. திமுக அதிமுக கூட்டணி என்பது கட்டுக்கதை. தீய சக்தி திமுக என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதி. உள்ளாட்சி தேர்தலில் இடதுசாரி கட்சிகளால் தனித்து நிற்க முடியும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் பேட்டி. மாலி நாட்டில் பயங்கரவாதிகளுக்கும் இராணுவத்திற்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் இராணுவ வீரர்கள் 30 பேர் உயிரிழப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லும்படி. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.